அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். நேரம் சரியாக 8:15 ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் ஆன் 12th June 2025 at Zoom platform is hereby called to order. ஜேசிஐ கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. ஜேசி இந்தியா மண்டலம் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி கிளையகத்தில் தினந்தோறும் நடத்தி வரும் இணையதள பயிற்சி வகுப்பு லிவிங் எத்திக்ஸ். அந்த வரிசையில் இன்று டைம் அண்ட் ப்ரையாரிட்டி மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் ஜேசி பிரதிமா பயிற்றுனர் அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை எங்கள் கிளைக்கும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் மேம். அது மட்டுமின்றி தினந்தோறும் இணையதள பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனி இணையவிருக்கும் மற்ற இதயங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துடன் கூடிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. The next part of the floor is hand over to today faculty. Ma'am, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you madam. Thank you sir. Thank you so much. Let me share my screen first. Sorry. Okay. So a very gracious morning to all the people who are gathered here. This is Pratima from JCI Tanjavur Mamanan Rajaraja Cholan. And I think most of already you have got an idea about the topic, time and priority management. Correct. And I also guess that you already have a pre-assumption in your mind. இது ஒரு ஆல்ரெடி நிறைய தடவை கேட்ட டாபிக் தான், இதுல என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்லாம் ஆல்ரெடி யூ வில் பி ஹேவிங் அ ப்ரீ அசம்ஷன். Obviously, that is true because this is a well-heard topic, right? Time and priority management is a well-heard topic, but still, this is the topic which is poorly implemented into our daily life. Correct தானே? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து the very first reason that will give ஒரு ஒர்க் முடிக்காததுக்கு, ஒரு ஒர்க் முடியல ஆனா வந்து அதுக்கு வந்து என்ன ரீசன் நம்ம சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே without any hesitation we tend to say what will be the reason? டைம் இல்லைன்னு சொல்லுவோம். Yeah, we say that ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னுட்டு. பட் we are all blessed with 24 hours. ஆனாலும் நம்ம சொல்றது ஒரே ஒரு ரீசன் வந்து டைம் இல்லை அப்படின்றது தான். எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து கடைசியில we really don't know how to manage the time, which is so much precious in our life. Correct. So there is also another incident that happened. One of my well-known friend, that person said, I want to achieve something in my life. I want to become very productive in my life. அப்படின்லாம் என்கிட்ட வந்து ஒரு நாள் ஞான உதயம் முளைச்சு that person was talking to me. நிறைய பேசிட்டு இருக்கப்போ I suggested இந்த மாதிரி try to learn how to manage things in a proper way. இது first and foremost will be your time managing. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். And that person was also like very curious and eager. And that person decided to join a class. இது மாதிரி கோர்சஸ் வில் பி தேர் இன் ஆன்லைன், ரைட்? டைம் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி வந்து கோர்சஸ்லாம் இருக்கும். அதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் வெரி ப்ரொடக்டிவ். ஐ வாண்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப். இப்படின்னு நிறைய சொல்லியாச்சு. தென் ஐ செட் ஓகே, வெரி குட் டிசிஷன் தட் யூ ஹேவ் மேட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் அகெயின் தட் பர்சன் கால் மீ 2-3 days பேக் அண்ட் then I was very eagerly waiting on the call. Okay, what are the changes that have happened in his life? அப்போ வந்து மேனேஜ் பண்ண தெரியல, இப்போ அவங்க கத்துட்டு இருப்பாங்க. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ what will be the answer that you expect from him? I need answers from the participants. I want the participants to be actively listening to me, and also உங்களோட involvement will be boosting for me. So அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆன்சரே இல்லையா? சீரியஸ்லி?
No, one more, please. Okay. Yes. இப்போ ஒரு பர்சன் யூ ரியலி டிடன்ட் கெட் கொஸ்டின். Yes, yes. இப்போ ஒரு என் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. தட் ஃப்ரெண்ட் வந்து இது மாரி செட் ஐ வாண்ட் டு பிகம் வெரி சக்சஸ்ஃபுல் இன் மை லைஃப். அதனால நான் வந்து இது மாரி டைம் மேனேஜ்மென்ட் கோர்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ண போறேன். அப்படி இப்படின்னு என்கிட்ட ஒரு 2, 3 வீக்ஸ் பின்னாடி பேசினாங்க. அவங்க வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி கால் பண்ணிட்டு என்கிட்ட இது மாரி நான் அந்த காலுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாரி கோர்சஸ்லாம் கத்துக்கிட்டா ஆப்வியஸ்லி தட்ஸ் கோனா கிரியேட் அ வெரி கிரேட் இம்பாக்ட் இன் ஆர் லைஃப் சொன்னோனே, சரி என்ன அவங்களோட லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்கிட்ட கால் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க? இது மாரி ஓகே நே- நான் சக்சஸ்ஃபுல் அஹ் ஆயிட்டேன் அப்படின்னு. நேரம் இல்லைன்னு இருப்பாங்க. கரெக்ட். சேம் அதே ஆன்சர் தான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றது கூட டைம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் வி ஆர் ஆல் ஃபேசிங். வி நோ இது மாரி டைம் மேனேஜ் பண்ணணும். ஆனா வந்து பண்ணவே மாட்டோம். அது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சாலுமே நம்ம பண்ணவே மாட்டோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் திஸ் செஷன் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஆர் கோனா ட்ராக் யுவர் டைம் அண்ட் ஆல்சோ யூ ஆர் கோனா கிராக் த ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ். ஒரு வேலைக்குமே ஒரு ப்ரையாரிட்டி அசைன் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகே, வித்வுட் ஃபர்தர் யூ வில் கெட் இன்டு தி ஸ்லைட்ஸ். Okay. Why is time management and priority management very important? Why? Without time management என்னால லைஃப லீட் பண்ண முடியாதா? Answers? Lead டைம் பண்ணலாம் வந்து மேடம், பட் Sorry, I got mixed answers. I was not able to hear one audio at a time. நான் சொல்லவா? இது டைமிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். அது போனா கிடைக்காது. Yeah, we know. அதை அதை Correct. அதை அதை உணர்ந்தாவே டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. ஆக்சுவலி பாருங்க, correct. நம்ம இந்த 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 ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கே பாருங்க, டைம் பண்றீங்களா, ஒவ்வொரு செகண்ட்ஸ் மினிட்ஸ் வரை கிளியரா போட்டு வருது, ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க அஜெண்டால. Correct. I observed that one. Correct. 8:15க்கு ஷார்ப்பா யார் ஜாயின் பண்றோம் இல்லையோ, the agenda has to start பண்ணாங்க. That was a very great initiative, sir. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அந்த ஒரு ஜோக் நான் படிச்சேன். அந்த ஒருத்தவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது கடவுள் மாதிரியாம். த பீப்பிள் ஹூ பிலீவ் இன் காட் அது மாரி அத நம்புவாங்க. ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் பிரையாரிட்டி பத்தி சொல்லவே தேவையில்ல. அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாரி டெய்லியும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் எல்லாரோட சிச்சுவேஷனும். ஸோ புட்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ் டுகெதர், டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். வித்தவுட் டைம் மேனேஜ்மெண்ட் லைஃப் ஆக்சுவலி லீட் பண்ண முடியும். என்ன எப்படி சொல்றாங்க? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாட்டியும் லீட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி யூ கேன் லீட் அ லைஃப் வித்தவுட் டைம் மேனேஜ்மெண்ட். ஆனா அந்த லைஃப் இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், டென்ஷனா இருக்கும், ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கும், ப்ரெஷர், பிபி, சுகர், மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ நோ த மேஜிக் ஆஃப் ஹவ் யூ ஆர் கோனா மேனேஜ் யுவர் டைம், யுவர் லைஃப் வில் பி வெரி ஸ்ட்ரெஸ் ரிலீவ்ட், காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கும். உங்க மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். யுவர் பிசிக்கல் ஹெல்த் இஸ் ஆல்சோ கோனா இம்ப்ரூவ் அண்ட் யூ வில் பி வெரி பீஸ்ஃபுல். திஸ் இஸ் த லைஃப் வி ஆல் எக்ஸ்பெக்ட், ரைட்? இதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும். வி ஆல் நீட் டு ஹாவ் அ வெரி ஹாப்பி லைஃப். ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை லீட் பண்ணணும். அதுக்கு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், வி ஹாவ் டு நோ ஹவு டு மேனேஜ் டைம். எப்படி மேனேஜ் பண்றதுனால ஹாப்பியா இருப்போம் அப்படின்னா, வில் see in the further slides. ஓகே, வில் கம் டு அ கன்க்ளூஷன் தட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போறீங்க. எங்களுக்கு ஆனா அது எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணா எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து they will be clueless. Obviously everyone will be saying like time management is important, but they won't tell how you're going to really manage your time. So there will be certain sessions like this which the JCI is going to provide and it's going to improve so many people's life. அதுல வந்து இதுல வந்து I'm going to tell 3 important techniques. They are very simple but yet they are very effective in our lives. அது வந்து like we'll tell, right, tiny drops is going to make a mighty ocean. அது மாதிரி தான் இந்த எல்லா டெக்னிக்குமே குட்டி டெக்னிக் தான். பட் இது வந்து நம்ம லைஃப்ல வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து கொண்டுட்டு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி ஒன்லி. யூ நீட் நாட் நீட் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இஃப் யூ ஹாவ் பென் அண்ட் பேப்பர், ப்ளீஸ் டேக் இட் இன் யுவர் ஹேண்ட். சில பேருக்கு பேப்பர் பென் இல்லைன்னா யூ ஜஸ்ட் டேக் யுவர் மொபைல். அதுல நோட்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கும், இல்லை ஏதாச்சும் வந்து டைப் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும். I'll give you 30 seconds டைம். அதுக்குள்ள நீங்க இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் 3 மினிட்ஸ், அதுக்கு மேல எடுக்காது. ஓகேவா? எவ்ரி ஒன் ரெடி? ரெடினா என்கிட்ட சொல்லுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் திஸ் ஒன்.
ரெடியா? எவ்ரிவன் ரெடி? எஸ் மேடம். ஓகே. இப்போ வந்து மோஸ்ட்லி வி கேம் டு த எண்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு விட்டுட்டு, நாளைக்கு வந்து ஒரு ஹோல் டே இருக்கு எடுத்துக்கோங்க. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒரு 5 திங்ஸ் தட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட் வித்தின் டுமாரோ. நாளைக்கே அத முடிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு 5 திங்ஸ், ஒரு 5 வொர்க் நீங்க எழுதி வைங்க அந்த பேப்பர்ல. I'll give you 2 minutes time. You think so என்னலாம் இருக்குன்னுட்டு just think about it and write 5 things that you're gonna do tomorrow itself. It's 26 or 28க்கு வந்து I'll ask you guys. One more minute to go. Hope நியர்லி நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 works that you have gonna complete it tomorrow. எழுதியிருப்பீங்கல்ல? Is it ready, guys? எழுதியாச்சு. ஓகே. இப்ப அந்த 5 இத நீங்க இப்ப எழுதி வச்சிருக்கீங்க. அந்த 5த்துக்கும் வந்து யூ கிவ் த நம்பரிங்ஸ். எத ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க? எத செகண்ட் பண்ண போறீங்க? எத தேர்ட்? அது மாரி வந்து 5 நம்பர்ஸ் குடுத்துருங்க. Is that done? It's 28, 828. Done-னா? Done. Okay. So actually you can congratulate yourself, everyone, because you are one step ahead of the persons who are procrastinating from doing the things. எப்படி அப்படின்னா, because you actually created a goal grid. நாளைக்கு நீங்க வந்து பண்ண போற விஷயத்துக்கு நீங்க ஒரு ஃபுல் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கீங்க. அது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? You just spend it 2 to 3 minutes of your time. It hardly took 2 to 3 minutes of your time, but you have created a schedule for a whole day. ஒரு மைன்யூட் திங் வந்து உங்களோட எவ்ளோ ஒரு ஒரு ஹோல் டே ஓடதவே இம்பாக்ட் பண்ண போகுதுன்றப்போ, யூ யூ திங்க் அபவுட் இட். புரியுதா? இதுதான் அப்ப சொன்னது டைனி டிராப்ஸ் கோனா மேக் அ மைட்டி ஓஷன். ஏன் இத கிரியேட் பண்ண சொன்னேன் அப்டின்னா, இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் கோல் கிரிட்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து ஒரு மைண்ட் மேப்போட மினி வெர்ஷன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே. வை ஐ டோல்ட் யூ டூ டூ திஸ் ஒன் இஸ் தட், ஃபர்ஸ்ட் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வொர்க்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஆனா வந்து அதுக்கு ஒரு பிக்சர் இல்ல. அதுக்கு ஒரு கிளியர் கட் ஷேப் இல்ல. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நான் உங்கள எழுத சொன்னோனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே இந்த வேலை இருக்கு அப்படின்னு நீங்க எழுதுறப்ப தான் வந்து யூ கம் டு ரியலைசேஷன் ஓகே தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ அம் கோனா கம்ப்ளீட் இட் டுமாரோ. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து அது ஒரு வேகா, ஒரு பிக்சர் இல்லாம, அது ஒரு you didn't have any trigger to do that one. But once you started writing it on a paper, we normally human have a tendency to capture the visuals rather than hearing or keep it in our mind. இப்ப நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க என்ன எழுதி வைக்கிறீங்களோ அது போயிரும். அது வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே தீஸ் ஆர் த வொர்க்ஸ் தட் ஹேவ் டு பி டன்ன்னு. அதுக்கு தான் ஆக்சுவலி மோஸ்ட்டா நம்மளோட சின்ன வயசுல இருந்தே டீச்சர்ஸ் வில் டெல் அஸ் டு ரைட் அண்ட் சி, ரைட் அண்ட் சி. அது வந்து இட்ஸ் நாட் அ பனிஷ்மென்ட் ஃபார் அவர் ஹேண்ட்ஸ், பட் இட்ஸ் ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் தட் இஸ் கிவன் டு அவர் ஐஸ் அண்ட் அவர் பிரெயின். அதனால தான் வி ஆல்வேஸ் டூ ரைட் அண்ட் சி.
இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. நோட்ஸ வந்து நம்ம டைப் பண்ணி வைக்கிறோம். ஏதாச்சும் வந்து இல்ல Google கேலண்டர்ல போட்டு வைப்போம். இல்ல Google நோட்ஸ்ல போட்டு வைப்போம். எவ்ரிதிங் ஹஸ் பீன் டைப்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிஜிட்டலைஸ்ட். பட் ஸ்டில் ஐ பிரிஃபர் பீப்பிள் டு ரைட் இட் டவுன். யூ கேன் ரைட் த திங்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள ரைட் பண்ண சொன்னேன். அப்போ வந்து யூ கேம் டு அப்போ வந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்றதுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே இததான் பண்ண போறேன் அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட் ஏன் நம்பரிங் பண்ண சொன்னேன்? லன்ச்ச வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல லஞ்ச்லயும் சாப்பிட முடியாது. எத ஃபர்ஸ்ட் பண்ணணும், எத செகண்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வி ரியலி ஃபெயில் இன் திஸ் ஒன். வி டெண்ட் டு டூ த ராங் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரைட் திங்ஸ் த நெக்ஸ்ட் டைம். அதுக்கு அந்த ரைட் திங் பண்றதுக்கு டைம் இருக்காது. கரெக்ட் தானே? திஸ் இஸ் த சினாரியோஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரிஒன்ஸ் லைஃப். கரெக்ட்டா? அதனால தான் வந்து பிரையாரிட்டைஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு கிவ் த பிரையாரிட்டி டூ அ வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்றதுக்கு செகண்ட். அதுக்கப்புறம் பண்ணி முடிக்கலாம். இல்லன்னா நாளைக்கு கூட பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கிறது. ஆக்சுவலி யூ ஹேவ் டு நாட் போஸ்ட்போன். பட் ஸ்டில் சம் ஆஃப் த அதர் இஷ்யூஸ் வில் ஹேப்பன். அது மாரி இருக்கிறப்போ, அதுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு வி ஹேவ் டு பிரையாரிட்டைஸ் ஆர் டாஸ்க் ஃப்ரம் 1 to 5 or whatsoever the task we are having. But prioritizing is very important. உங்களுக்கு பிரையாரிட்டைஸே பண்ண தெரியலன்னா, என்ன சாப்பிட போறோம்ன்னு கூட உங்களால வந்து யூ கான்ட் டிசைட். எத ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், எத செகண்ட் சாப்பிடணும் அப்படின்றது கூட வி கான்ட் டிசைட். இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். தட்ஸ் வை ஐ டோல்ட் த கோல் கிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கோனா கிவ் யூ கிளியர் ஐடியா அண்ட் ஆல்சோ இட்ஸ் கோனா ரெடியூஸ் யுவர் மென்டல் லோட். எவ்வளோதான் நம்ம வந்து பிரெயின்குள்ள வந்து திணிக்க முடியும். எதை வச்சிருக்கலாமோ அதை வச்சிருக்கலாம். தட்ஸ் நோ ராங் இன் தட். பட் ஸ்டில் அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அது ஈஸி இல்ல. நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம். இல்லைன்னா உட்காந்து யோசிக்கணும், இல்ல மறந்துருவோம். இதெல்லாமே நடக்கிறது. திஸ் இஸ் என்ன சொல்றது? திஸ் இஸ் அ டே டு டே திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரிஒன்ஸ் லைஃப். இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பூஸ்ட் யுவர் மோட்டிவேஷன். இது எப்படின்னா நம்ம டிக் பண்ணிட்டே வருவோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு நம்ம டிக் பண்ணிட்டே வரப்போ, அது வந்து நமக்கு ஒரு புஷ் குடுக்கும். ஓகே நான் இத முடிச்சுட்டேன். இட்ஸ் லைக் அக்கம்ப்ளிஷ்மென்ட் டு தட் திங் தட் வி ஹேவ் டன் அப்படின்ட்டு நமக்கு வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்க்கு இட் வில் மோட்டிவேட் அஸ். ஓகே ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஒன் ஒர்க். ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒர்க்ன்னு. ஸோ ஐ ஹோப் you can all follow this one. It's a very simple task, but it's going to save so much of time. Next task வந்து this is actually not popularly known, but it's a very um, important and effective task. இது வந்து Pomodoro technique ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட் தட் இஸ் பிரான்சிஸ்கோ சிரிலோ பிரான்சிஸ்கோ சிரிலோ அவரு தான் இந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணாரு. போமோடோரோ அப்படின்றது வந்து பிரான்ஸ் மொழியில வந்து அது டொமேட்டோன்னு அது வந்து ஆக்சுவலி ஒரு கிளாக் ஷேப்ல இருக்குமா, டொமேட்டோ கிளாக் ஷேப்ல இருக்கும். இந்த ரூல் எப்படி தெரியுமா ஃபாலோ ஆகும்? 25 மினிட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். 5 மினிட்ஸ் வந்து யூ கேன் டேக் அ பிரேக். இது ஒரு சைக்கிள். அகெயின் யூ கோனா ஒர்க் ஃபார் 25 மினிட்ஸ் அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்க போறீங்க. அது மாதிரி 4 சைக்கிள் முடியிறப்போ யூ கேன் டேக் அ லாங் பிரேக் ஃபார் 15 to 30 மினிட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து இந்த டெக்னிக் தட் இஸ் கால்ட் போமோடோரோ டெக்னிக். அப்போ வந்து இதுல என்ன இருக்க போகுது போமோடோரோ டெக்னிக்ல அப்படின்னு கேட்கலாம். பட் திஸ் இஸ் த டெக்னிக் விச் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் MNCs அண்ட் ஹைடெக் ஏரியாஸ். இதெல்லாமே இந்த போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கோனா கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ். இப்போ வந்து ஒரு ஒர்க் நான் 25 மினிட்ஸ்ல பண்ணி முடிக்கிறப்போ நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து போறதுக்கு யூ கேன் டேக் அ பிரேக் ஃபார் 5 மினிட்ஸ்ன்றப்போ யூ வில் கெட் ஃப்ரெஷ் அப். ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஒரு யூ கேன் கோ அவுட் ஃபார் அ ஸ்மால் வாக் அப்படி கூட போயிட்டு வரலாம். அப்படின்றப்போ நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஒர்க் பண்றப்போ இட்ஸ் லைக் அ நியூ ஸ்டார்ட். அந்த ஒர்க்குக்கு அப்பதான் நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போறீங்க. அப்படின்றப்போ அந்த ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோனா இன்க்ரீஸ். ஓகே நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவீங்க. உங்க ஒர்க்கும் வந்து டபுள் மடங்கு ஆக போகுது. ஆர் இட் கேன் ஆல்சோ ட்ரிபிள். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ ஃபைட் ஃபார் த ப்ரொகாஸ்டினேஷன். அப்புறம் பண்ணிக்கலாம்ன்றப்போ 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோமா, ஓகே மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு யூ வில் பி புஷிங் யுவர் செல்ஃப். அண்ட் ஆல்சோ ஒரு டிசிப்ளின் இருக்கும். டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ற மாதிரி. இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சா, 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த டைமுக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து யூ வில் பி வெரி டிசிப்ளின்டு. ஜப்பான்லலாம் வந்து டிசிப்ளினுக்கு 100 out of 100 கொடுக்கலாம். 1 மினிட் ட்ரெயின் லேட் ஆனாலுமே அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து தே வில் கிவ் அ ஸ்லாட் தட் தே கேன் கிவ் தட் ஸ்லாட் டு தேர் ஆஃபீஸஸ். இது மாதிரி எங்களால தான் உங்களோட எம்ப்ளாயிக்கு லேட் ஆச்சு,
இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட். ஈவன் 1 மினிட் கவுண்ட் ஃபார் தெம். அந்த டிசிப்ளின் இருந்தாலே வில் பி heading towards the heights. Seriously. So this is the technique called Pomodoro technique. And moving on to the third technique, that is also very easy technique, but very effective technique. 1-3-5 rule அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆட் நம்பர்ஸா இருக்கு 2 7 அதெல்லாம் இல்ல. 1-3-5 அப்படின்றது வந்து ஒண்ணு வந்து பெரிய டாஸ்க். இட்ஸ் வில் பி அ வெரி பிகெஸ்ட் டாஸ்க். அண்ட் தென் 3 மீடியம் டாஸ்க், ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்றது. 5 வந்து சிம்பிள் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அதுல ஒரு பெரிய டாஸ்க்னா, that task has to be very important. That has to have a very great impact on that day. அப்பதான் வந்து you will be very self satisfied at the end of the day. ஓகே, நான் இவ்ளோ பெரிய வேலைய முடிச்சுட்டேன். இப்ப சின்ன சின்ன வேலை முடிச்சிருந்தா இது இவ்வளவு தானே முடிச்சிருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா இவ்ளோ பெரிய வேலைய நான் ஆக்சுவலி போய் முடிச்சுட்டேன் அப்படின்றப்ப வந்து you will be very satisfied. You will be very relaxed and you will also know your level. So உங்களோட லெவல் உங்களுக்கே தெரியும் அப்பதான். நம்மளால இவ்ளோ பண்ண முடியும் அப்படின்னுட்டு. when you are in a planned manner. இப்ப வந்து 3 மீடியம் டாஸ்க்ஸ்னா ஓரளவுக்கு வந்து யூ கேன் மேனேஜ் இட். அண்ட் அந்த அளவுக்கு அது கஷ்டம் இல்ல. பிக் டாஸ்க் அளவுக்கு கஷ்டம் இல்ல. ஆனா ஸ்மால் டாஸ்க் அளவுக்கு அது ஈஸியும் இல்ல. பட் மீடியமா உங்களால பண்ண முடியும். 5 டாஸ்க் வந்து ஓகே. அந்த இருக்கிற கேப்ல இப்போ ஒரு பெரிய டாஸ்க்கும் மீடியம் டாஸ்க்கும் பண்றதுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு கேப் இருந்துச்சுனாலும் யூ ஷுட் நாட் வேஸ்ட் தட் டைம். ஓகே, இன்னத வேலையை முடிச்சிட்டோம்னா யூ வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க். இதுல டோட்டலா 9 ஒர்க்ஸ் யூ கேன் டூ இன் அ டே. அப்படிதான் இந்த ரோல் படி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லிக்கலாம். ஒரு நார்மலா ஒர்க் பண்றாங்க, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஐ கிவ் அ எக்ஸாம்பிள் ஃபார் அ பிகர் டாஸ்க். பிகர் டாஸ்க் வந்து ஒரு மந்த்துக்கான ஒரு ஸ்கெடியூல் போட போறீங்க. இந்த நாள்ல இந்த மீட்டிங்ஸ் இருக்க போது, இந்த நாள்ல கிளைண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். இந்த நாள்ல வந்து நம்மளோட ஓனர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கெடியூல் போட போறீங்க. ஒரு மந்த்லி ஸ்கெடியூல் போடுறீங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க். கரெக்ட்டா? ஏன்னா அது வந்து ஹோல் ஒரு மந்த்தவே பிளான் பண்ண போகுது. தட் இஸ் அ பிகர் டாஸ்க். நெக்ஸ்ட் ஒரு 3 மீடியம் ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ண போறீங்க. இல்லன்னா வந்து கிளைண்ட்ஸ் கூட வந்து யூ ஆர் கோனா கண்டக்ட் ஈவென்ட்ஸ் ஆர் யூ ஆர் கோனா அப்டேட் யுவர் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் வந்து ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி. 5th 5 ஸ்மால் டாஸ்க் வந்து உங்களோட டெஸ்கை கிளீன் பண்றீங்க ஆர் யூ கேன் engage in some other activities which is going to relax yourself or whatsoever that, like meetings, அப்புறம் வந்து ஆர்கனைசிங், ஸ்கெடியூலிங், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டாஸ்க்லாம் வந்து ஒரு டெய்லியும் பண்றதா இந்த 5 டாஸ்க். இதால என்ன நடக்குது அப்படின்னா, லைக் இப்போ உங்க ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய டாஸ்க். ஆனா அத உங்களால ஒரே டைம்ல பண்ணி முடிக்க முடியாதுன்றத யூ கேன் பிரேக் இட் இன்டூ ஸ்மாலர் திங்ஸ் அண்ட் தென் இட் வில் பி வெரி ஈஸி. தட் இஸ் ஹவ் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கோனா ஒர்க். ஒரு ஃபுல் ஆப்பிள் வாய்க்குள்ள திணிச்சா கண்டிப்பா நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் அதை டைஜஸ்ட் பண்ணாது. பட் யூ ஆர் கோனா chew it and ஸ்மாலர் பைட்ஸா எடுக்கிறப்போ யூ கேன் ஆக்சுவலி ஈஸிலி நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணும். அது மாதிரி தான் இந்த 1-3-5 ரூல். அது வந்து ப்ரையாரிட்டைஸும் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி யூ ஆர் ஆல்சோ மேனேஜிங் யோர் டைம். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? உங்களோட டேவே கிளியரா இருக்கும். இந்த டேல நான் இவ்வளோ பண்றேன், கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். உங்க பண்ற வேலையில வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும். அண்ட் எவ்ரிஒன் அரவுண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் அ பாசிட்டிவ் வைப் பிகாஸ் யூ ஆர் கிளியர் வித் வாட் யூ ஆர். இப்போ வந்து நம்ம மைண்ட் கிளியரா இருந்தோம்னா வில் பி ரியலி ஹாப்பி. அந்த பாசிட்டிவ் வைப் வந்து இஸ் ஆல்சோ ஷேர்ட் வித் அதர் பீப்புள். கரெக்டா? அண்ட் ஆல்சோ யூ வில் பி வெரி என்கேஜ்ட். அப்புறம் வந்து ஒரு மேனேஜிங் ஒரு அத்தாரிட்டி வர அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க. அண்ட் யூ வில் பி வெரி கன்சிஸ்டன்ட். யூ வில் பி வெரி ட்ரிகர்ட் அண்ட் மோட்டிவேட்டட். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் தே ஆர் கோனா கெட் ஃப்ரம் 1-3-5 ரூல். அண்ட் அது தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. There are uncountable benefits of time and priority management. I have just brought 5 because நம்மளுக்கு கொடுத்திருக்க slot is very short. Okay, 30 minutes அது மாதிரி தான் I saw in the schedule. So within that 30 minutes, I don't want to dump things into the brain. So அதனால I just bought minimal only. Before that, I want the answers from people. What are the benefits rather than the things that I told? வேற என்னென்ன benefits இருக்கலாம்? Hello? எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நெறைய படிக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி பண்ணா கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாரி இருக்கலாம். ஈஸியா இருக்கும் எக்ஸாம்க்கு முன்னாடி.
கரெக்ட். லாஸ்ட் மினிட்ல ரஷ் இல்லாம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். இட் வில் பி வெரி ஈஸி. கரெக்ட். யா. வேற? ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இல்லாம இருக்கலாம் மேடம். ரிலாக்ஸா இருக்கலாம். டென்ஷன் இல்லாம இருக்கலாம். கரெக்ட்டா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆப்வியஸ்லி. I think மோஸ்ட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அண்ட் I have 5 more minutes left. I have 5 benefits to tell. I think the time will be very correct for me. Okay. கான்ஃபிளிக்ட் Improved. இருக்காது. Sir? கான்ஃபிளிக்ட் இப்போ மோதல்கள் எதுவும் இருக்காது கரெக்ட் மித்தவங்களோட. sir. Improved productivity. So உங்களால நிறைய work, you can do more work in a very less time. So your productivity is going to increase. And the other thing is that so you can also stay focused on the things which are very important. That is going to provide you with a high impact. அந்த மாதிரி thingsல வந்து நீங்க ரொம்ப focused இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து less stress and anxiety. As someone said, stress ஃப்ரீயா இருக்கலாம், anxiety level கம்மியா இருக்கலாம், கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் வராது. இது மாதிரிலாம் வந்து less stress தான் இருக்கும். பிகாஸ் you're not going to create last minute things. கரெக்டா? முன்னாடி நீங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரஷ் இருக்காது, ஹரிவரி இருக்காது. And you'll be feeling very relaxed and you will be having a control on the day and the deadlines. அதுக்கப்புறம் வந்து பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க்கும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணாம there are so many problems that's happening in the family as well as in the organizations. Work life balance is another topic which can be taken if I get the chance for the next if I meet you. So work life balance வந்து பெட்டரா இருக்கும். கரெக்டா? பிகாஸ் உங்களோட டைமை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். இஃப் யூ கோனா யூட்டிலைஸ் த டைம் கரெக்ட்லி இன் ஆர்கனைசேஷன் வில் பி ஹேவிங் அ வெரி குட் டைம் வித் யர் ஃபேமிலி. உங்க ஹாபிஸ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிபிக் டைம் இருக்கும். இப்போ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன். இது மாதிரி எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹாப்பினஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும். லைக் ஹவு இஸ் இட் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டப்போ தட் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி ஹேவிங் சோ மச் ஆஃப் டைம் தட் கேன் பி ஸ்பெண்ட் இன் டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் கோன் மேக் யூ ஹாப்பி. That's what better work-life management. Clear decision making. Clear decision making na you will be having a very correct idea. எந்த இதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும் அப்படின்றதுக்கு. Okay, you will be saying no to the distractions and yes to the affirmations and the opportunities that is going to come into your life. And the last is not the last, but still in the slide last, more opportunities வரும். Because timely actions ஒருத்தருக்குமே அந்தந்த டைம்ல எதை பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இதுக்கு கரெக்டா பண்ணோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும். And you will be growing or leading in a very better life. So these are the benefits that you're going to get from time management. There are so many benefits, but I have listed only very few here. So I hope the session would have been a very good session for people because it's very simple but yet effective methods தான் நான் எடுத்துட்டு வந்தேன். I didn't bring any complicated things. இது வந்து there's no age limit for the following also. Even the school going children can also follow this one. ஏன்னா அந்த பேசிக்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். But it's very very effective. That is, I already followed it and I have seen the changes in my life. I hope this will help the people who are gathered here to lead a very successful and a better life. So thank you for giving the opportunity. Thank you, madam. Thank you so much. Yes, sir. டைம் ப்ரையாரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல ஸோ எக்ஸலண்டா உங்களுக்கு கொடுத்த அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். த டைம் ஃபார் டிஸ்கஷன் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ட்ரைனர். எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். டவுட் இல்லை, நான் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். இவங்க Yes, sir. சொன்ன இந்த 1-3-5 அந்த ரூல் எனக்கு புதுசாக இருந்தது, அதை நான் கற்றுக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம இது சொன்னாங்களே, இந்த டு டூ லிஸ்ட் டூ அந்த கோல் கிரேட்னு, இந்த கோல் கிரேடு அந்த டேம் மட்டும் புதுசாக இருந்தது. மித்ததெல்லாம் அந்த செக்லிஸ்ட் எல்லாமே தெரிஞ்சது தான், அதை ஃபாலோ பண்ணுறது. பட் சிறப்பு, வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you, sir. Any other participants? டிஸ்கஷன் நீங்க ஃபீட்பேக் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபீட்பேக்.
So to tell about the feedback, actually, I had a really great time with the participants. Thank you, JCI Zone 16, for giving me this opportunity. In the Decorum Kurtanala, I was able to connect with many people here. And participate பண்றப்போ I got the input that okay, I have to move forward அப்படின்ற மாதிரி. The participants were that too. So thank you so much. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு டைம் அண்ட் ப்ரையாரிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துல வந்து புது விஷயமா அந்த 135 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கோம். பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த டைமை மிஸ் பண்ணினானா நம்ம ஃபீல் பண்றோம், எல்லாரும் ஃபாலோ பண்றோம். பட் அது நம்ம ரிப்பீட்டடாக கேட்கும் பொழுது தான் அது வந்து நம்ம ரிமைண்ட் பண்ண முடியுது. தேங்க்யூ மேடம். ஸோ இன்னைக்கு வந்து கரெக்டான Thank you. ஆப்டான பர்சன் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. டுமாரோஸ் ப்ரோக்ராம், டுமாரோ வந்து ஜேசி சாண்டர் கலிவர்தன் சார் வந்து நாளைக்கு ட்ரைனிங் பண்றாரு. ஸோ அவருடைய டாபிக் பார்த்தீங்கன்னா 4 ஐஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தாரு. எக்ஸாக்டா 8:15 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாயின் ஆகிடுங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் ஜேசி பிரதிமா அவர்களை எங்கள் கிளைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து நேயர்களுக்கும் எங்களது கிளைக்கும் சார்பாக நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. JC India Zone 16 JC Ranipet Power City Living Ethics Online Training Program on 12th June 2025 at Zoom platform is hereby adjourned. We will meet tomorrow sharp 8:15 p.m. Thank you so much.